கங்கா நவீன் கிட்ட சொல்றாரு, பரிசெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. இதுல கலந்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம் கொடுக்குது. நவீனுக்கு குமாரன் தேங்க்ஸ்னு சொல்றாங்க, கங்காவும் தேங்க்ஸ்னு சொல்றாங்க. ஃபேஷன் ஷோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரும். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரையுமே ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணலாம். ஒன்ஸ் அகைன் ப்ளீஸ். இன்னைக்கு இந்த ஃபேஷன் ஈவெண்ட்டோட ரிசல்ட் தெரிஞ்சுக்கிற நேரம் தான் இது. இன்னைக்கு நம்மளோட ஃபேஷன் ஈவெண்ட்டோட ரிசல்ட் தெரிஞ்சுக்கிற நேரம் தான் இது. ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னா நம்ம ஜட்ஜஸை கூப்பிடணும்ல. வெல்கம் ஜட்ஜஸ். இந்த ஈவெண்ட்டோட முக்கியமான கெஸ்ட் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் மிஸ்டர் விஜய். ப்ளீஸ் விஜய், உங்க ஒய்ஃப் காவேரியும் கூட்டிட்டு வாங்க. இப்போ அந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம். பட் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்லேயே ஒருத்தர் அவரோட ரிலேட்டிவ், அதனால ஜட்ஜிங் இதுல இருந்து விலகிட்டாரு விஜய். இந்த அளவுக்கு நேர்மையானவர் நம்ம விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் மிஸ்டர் விஜய். ரிசல்ட் என் கையில இருக்கு. விஜய் கிட்ட கொடுத்து அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லலாம். அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. வின்னர் ஆஃப் திஸ் காம்படிஷன் கங்கா புட்டிக்ஸ், கங்கா அண்ட் குமரன். விஜய் குமரன் கிட்ட சொல்றாரு, கடைசி முடியும் நின்னு பார்க்கணும், பாதியிலே பயந்து ஓடக்கூடாது. கங்காவுக்கும் குமரனுக்கும் பரிசு கொடுக்குறாங்க. குமரனும் கங்காவும் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஜெயிச்சிட்டோன்னு சொல்றாங்க. யமுனா கேக்குறாங்க குமரன் கிட்ட, இது ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆனு. ஆமான்னு சொல்றாங்க கங்கா. கங்காவோட பாட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு உங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்ததே இல்லை. குமரா, கங்கா, நீங்க ரெண்டரும் நடந்து காட்டுங்களேன் அங்க நடந்த மாதிரியே. ட்ரெஸ் எல்லாம் கடையில வச்சுட்டு வந்துட்டோம், பரவாயில்ல, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல நீங்க நடந்து காட்டுங்களேன். ட்ரிப் தான் நடந்து காட்டுவோம். சரிக்கா, ஒரே ஒரு ட்ரிப் நடந்து காட்டுங்கக்கா. நல்லா நடந்துட்டீங்க. தாத்தா கேட்குறாரு விஜய் கிட்டையும் காவேரி கிட்டையும், ஃபேஷன் ஷோலாம் எப்படி போச்சு? நல்லா இருந்துச்சுன்னு காவேரி சொல்றாங்க. விஜய் கண் எடுக்காம அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சூப்பர் சூப்பர் பொண்ணுங்களாம் வந்தாங்க. தாத்தா சொல்றாங்க, விஜயே ஃபேஷன் ஷோல எல்லாம் கலந்துகிட்டு இருக்கான். காவேரி, இன்னொன்னு சொல்றேன், ஆனழகன் போட்டியில பரிசெல்லாம் வாங்கியிருக்காரு சார். காவேரி சொல்றாங்க விஜயை பார்த்து, உங்களுக்குள்ள எவ்வளவு திறமை, நீ அழகா இருந்தனாலதான் உனக்கு அந்த அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் உன் ஒய்ஃப் கிட்ட சொல்ல வேண்டாமா? விஜய், இப்போ கூட நீங்க ஃபேஷன் காம்படிஷன்ல கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு தான், கன்ஃபார்மா கிடைக்கும் உங்களுக்கு தான். உங்களுக்கு தெரியுமா, எங்க அக்காவும் மாமாவும் வந்திருந்தாங்க இந்த ஃபேஷன் ஷோல கலந்துக்கிறதுக்கு. எங்க வீட்டுல இருந்து வரப்போறதே எனக்கு தெரியாது தாத்தா. எனக்கு தெரியுமா, இதுக்கெல்லாம் நீ பேச வேண்டாம். சரி, உன்னை ஒரு நாளும் நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன், ஓகேவா? காவேரி, யாரு ஜெயிச்சாங்க? உங்க அக்காவா? அப்படி தாத்தா, கரெக்டா சொன்னீங்க. எங்க அக்காவும் மாமாவும் தான் ஜெயிச்சாங்க. நிஜமாவா அப்படின்னு தாத்தா கேக்குறாரு. சரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நடந்ததெல்லாம் காவேரி தாத்தா கிட்ட சொல்றாங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆபீஸுக்கு கிளம்புறேன். உங்க பையனை கடுப்படிக்கிறது தான் என்னோட வேலையே. காவேரி தங்கச்சியோட தாத்தா பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் கிட்ட கேக்குறாங்க, இது யாருன்னு தெரியுமா? தெரியாதே. காவேரி தங்கச்சிடா. பேர் என்னன்னு தெரியுமா? சித்தி பசங்க பேரை கேட்டா காவேரி தெரியலன்னு சொல்லுவாளா? ஏன் இப்படி இருக்க? ஒய்ஃபோட ஃபேமிலியோட கான்டாக்ட்லயே இருக்க மாட்டியாடா விஜய்? தாத்தா, அவங்க தான் கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்களே. பொண்ணு சொல்லுது, நான் கோவிச்சுக்கலையே விஜய் அங்கிள். தாத்தா, போய் உனக்கு சாக்லேட் எடுத்துட்டு வரேன். சரி தாத்தா, அக்கா இருக்காங்களா? எல்லாம் இருக்கட்டும்பா, நான் சாக்லேட் எடுத்துட்டு வரேன், உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உள்ள போறாரு. விஜய் அந்த பொண்ணு கிட்ட உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. நர்மதான்னு அந்த பொண்ணு சொல்லு. எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரிவர் பேர் தான். உங்களுக்கு தெரியுமா விஜய் அங்கிள்? மூத்தக்கா பேரு கங்கா ரிவர், ரெண்டாவது அக்கா பேர் காவேரி ரிவர், மூணாவது யமுனா, நாலாவது ரிவர் நர்மதா. அப்பதான் இந்த பேர் வச்சாங்க. அங்கிள், அவர் இறந்துட்டாரு. கிளாஸ் படிக்கிற 7th. குட் அங்கிள், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இதுக்கும் சொல்றீங்களே அங்கிள், வேற எதுவும் பேச மாட்டீங்களா? ஆமா இல்ல. விஜய் கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? என்ன படிக்கிறேன்னு கேட்டாங்கக்கா, அதான் சொன்னேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. பிரியாணி அடி. காவேரி அக்கா எப்படி கண்டுபிடிச்சிங்க? அக்கா எப்படி இருக்கா? அக்கா எங்கேயோ ஷோ போயிட்டு வந்து வின் பண்ணிருக்காங்க அக்கா, ஜாலியா இருக்காங்க. நான் நடந்து காட்டவா? காவேரி, நடந்து காட்டு. நாளை பார்க்கலாம். இன்றைய பொது அறிவு. பூட்டானின் நாணயம் எது? பதில், இந்திய ரூபாய். நாளை சந்திக்கலாம்.